When the king knelt, ராஜா பணிந்த தருணம். வேத வசனம் நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதி, கர்த்தர் பெரியவர் ஒரு நீண்ட பகுதியாக 17 வசனங்கள் அடங்கின ஒரு பகுதியை உங்களுக்கு இன்றைக்கு நான் கற்றுக் கொடுக்கும்படி நான் விரும்பி இருக்கிறேன். நான் எடுத்திருக்கிற அடிப்படையான வசனம் 14, 15 வசனம். யோவான் 13ஆம் அதிகாரம் வசனம் 14, 15 வசனம். ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன், பின்பு தமிழிலும் இந்த வசனங்களை நாம் கேட்போம். Look at John 13 verses 14 and 15. Now that I, your Lord and teacher, have washed your feet, you also should wash one another's feet. I've set you an example that you should do as I have done for you. ஆண்டவரும் போதகருமாகி நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். Praise the Lord. வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது, இயேசு ஒரு மாதிரியை, ஒரு எக்ஸாம்பிளை, ஒரு உதாரணத்தை வைத்து சொல்லுகிறார். அவர் அங்கே வசனத்திலே சொல்லுகிறார், உங்கள் போதகர் ஆகிய நானே என்று சொல்லுகிறார். அப்படின்னா குருவாகிய நானே. நாம் சொல்லுகிறோம் இயேசு இன்றைக்கு ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தர். அப்போ நம்முடைய ராஜாவே இப்படி செய்தாரே என்றால் எப்படி செய்தார்? அவருடைய சீஷர்கள் ஆகிய நம்முடைய பாதங்களை கழுவினார். அல்லேலூயா. தலைமைத்துவத்தை எப்படி காட்டுகிறார் என்றால், அவர் ராஜாவாக இருக்கிறார், அவர்களுடைய தேவனாக இருக்கிறார். ஆனால் அவர் என்ன செய்கிறார் என்றால் தன்னை தாழ்த்துகிறார். ஆமேன். அப்போ நமக்கு ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுக்கிறார் இன்றைக்கு இந்த உபவாச காலத்திலே? ஒருவேளை நீங்கள் உங்கள் வேலை இடத்துல யாருக்கும் மேல் அதிகாரியாக இருக்கலாம். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பெற்றோர்களாக இருக்கலாம், பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒரு வேலை தலையாக இருக்கலாம். ஆனால் நம் தொடர வேண்டிய நம்முடைய பாடம் எப்படி இருக்குன்னா, இயேசு கிறிஸ்துவை போல் தாழ்மையான ஒரு குணம் நமக்கு இருக்கணும். ஆமேன் சொல்லுவோம். ஸோ ரிமெம்பர் ஜீசஸ், though he was the leader, though he was God himself, yet he showed so much of humility in leadership. ஸோ கர்த்தர் பெரியவர். இதை இன்றைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? கற்றுக்கொள்ள போகிறோம். ஓகே, முன்னுரையாக நான் என்ன செய்ய போகிறேன்னாக்கா, யோவான் 13ஆம் அதிகாரத்தில் வசனம் 1, 2, 3 முதல்ல உங்களுக்கு சுற்றி காட்டும்படிக்கு நான் விரும்புகின்றேன். as an introduction, the king who knelt, தாழ்த்தின ராஜா என்றதை நாம் கவனிக்க போகிறோம். இந்த 3 வசனங்களை இப்போது நாம் கேட்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Look at verse 1. Now before the feast of the Passover, Jesus knew that his hour had come for him to leave this world and go to the Father. Having loved his own who were in the world, he loved them to the end. நாம் கேட்போம். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவின் இடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. வேத வசனம் சொல்கிறது, இயேசு அந்த வசனத்திலே நாம் கற்றுக்கொள்கிறோம். பஸ்கா பண்டிகை வந்தபோது அவர் நேரம் வந்துவிட்டது என்று அவர் அறிந்தும் அவர் என்ன செய்தாராம்? கடைசி பரியந்தமும் அவருடைய சீஷர்கள் இடத்திலே அன்பு செலுத்தினாராம். அல்லேலூயா. அன்பு செலுத்தினார். Jesus showed love up till the end. கடைசி பரியந்தமும் அன்பு செலுத்தினாராம். அதனால தான் இன்றைக்கு கூட நீங்கள் பாருங்க, இயேசு உங்கள் மீது என் மீது அன்பு செலுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். எத்தனை பெரிய பாவம் செய்தவனாய் நீ வந்து ஆலயத்திலே அமர்ந்திருந்தாலும் கூட இந்த நேரம் நீ ஆண்டவர்கிட்ட உன் வாழ்வே பணி வைப்பாயே என்றால், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னா உன்னை மன்னிக்க அவர் தேவமாய் இருக்கிறார். அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டு இருக்கும்போது கூட அவரை சிலுவையிலே போட்டவர்கள், துப்பினவர்கள், அறிந்தவர்கள்
பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது என்னதென்று அறியாது செய்கிறார்கள் என்று அவரை பகைத்தவர்கள் மீது அவர் என்ன செய்தாராம்? அன்பு செலுத்தினாராம். அருமையான தேவனுடைய பிள்ளையை ஆண்டவர் கடைசி பரியந்தமும் அவர் பிள்ளைகளாகிய நம் மேலே அன்பு செலுத்துகிறவராக இருக்கிறார். இதற்கு மறுமொழி கொடுக்குன்னா ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுங்கள். அப்பா, பாவியான என்னை நேசிக்கிறீங்களா? இவ்வளோ துரோகம் பண்ணி இருக்கிறேன், என்னை நேசிக்கிறீங்களா? நம்முடைய நண்பர்கள் நமக்கு விரோதமாக ஏதாவது செய்துட்டா நம்ம பகைத்து கொள்கிறோம். நாம் சொல்லுகிறோம், இவ்வளோ மேலே நம்பிக்கை வைத்தேன், இனிமே உன்னை நம்பவே மாட்டேன். நம்ம பகைத்து கொள்கிறோம். யாருக்காவது இருக்கிறாங்களா? ஒரு நண்பன் இருந்தான், ஆனால் இன்றைக்கு அவன் தான் உன்னுடைய பகைஞன். ஏதோ ஒரு சம்பவம், கசப்பான ஒரு சம்பவம் நடந்ததில் இருந்து நீ அவனை நேசிக்கிறது கிடையாது. அவனை பார்த்தா ரொம்ப கோபப்படுவாய். அல்லேலூயா. ஆனால் இயேசுவுடைய அன்பு அப்படிப்பட்ட அன்பு அல்ல. காரணம் என்ன? அவருடைய அன்பு தெய்வீக அன்பு என்று நாம் எல்லோரும் கற்றுக்கொள்கிறோம். பைபிள் சொல்லுது, அவர் கடைசி பரியந்தமும் அன்பு செலுத்தினாராம். அல்லேலூயா. 3வது வசனத்தை என்னோடு கூட கவனிக்கும்படி உங்களை அழைக்கிறேன். 3வது வசனம் நாம் பார்ப்போம். Jesus knew that the Father had put all things under his power and that he had come from God and was returning to God. Amen. தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து. நல்லா கவனிங்க. அவர் எங்கே இருந்து வந்தார், எங்கே போகிறார் என்று அறிந்தும், ஆமேன், அவர் அறிந்து இருந்தும் வேதம் சொல்லுகிறது அவர் தாழ்மையை அணிந்து கொண்டார். ஆமேன். கர்த்தருக்கு மகிமை. நம்மளாம் ஒரு பதவிக்கு வந்துட்டோன்னா, ஒரு உயர்வுக்கு வந்தோன்னா, சில சமயத்தில் சில மனிதர்களே நம்ம பார்க்கிறோம், அவங்க தாழ்மையாய் கிடந்த காலத்திலே அவங்க எப்படி இருந்தாங்க, இன்றைக்கு நல்ல உயர்வுக்கு போன பிற்பாடு எப்படி பெருமை ஆட்கொண்டது, எப்படி அவங்களுடைய உயர்வு வந்த பிற்பாடு மேட்டுமே வந்து விட்டது என்று பார்க்கிறோம். ஆச்சரியப்படுறோம். நம்ம சொல்கிறோம், இவனா இப்படி மாறிட்டான்னு சொல்கிறோம். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவர் எங்கே இருந்து வந்தார் என்று அவருக்கு தெரியும். அவர் எங்கே போகிறார்? வேதம் சொல்லுகிறது அவர் பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு வந்த தெய்வம். ஆமேன். அப்போ இந்த பூமியின் வாழ்வு முடிந்த பின்பு அவர் எங்கே போகிறார்? அவர் பிதாவின் இடத்திலே அல்லது பரலோகம் அவர் சொல்லுகிறதை அறிந்தும் அவர் என்ன செய்தாராம்? தாழ்த்தினாராம். ஆமேன். ஸோ அப்போ இன்றைக்கு இந்த தபசு காலத்தில் ஏன் உபவாசம், ஏன் நம்ம யாவரும் நம்மை தாழ்த்தும்படி பிரயாசம் எடுக்கிறோம்? காரணம் என்னன்னா, நாம் ஆராதனை செய்கிற நம்முடைய ஆண்டவர் தம்மை தாழ்த்தினார். எல்லாரும் ஆமீன் சொல்வோமா? ஹல்லேலூயா. இப்போ 2வது வசனத்தை என்னோடு கூட கவனியுங்கள். Look at verse 2. The evening meal was in progress and the devil had already prompted Judas Iscariot, son of Simon, to betray Jesus. கவனிப்போம். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளுங்க. சரியா? இயேசு வந்திருக்கிறார். வேதம் சொல்கிறது சாத்தான் யூதாஸ் காரியோத்தை அவரை காட்டி கொடுக்கும்படி தூண்டிவிட்டான் என்று வசனம் சொல்கிறது. ஆமீன் சொல்லுங்க. அப்போ இந்த 12 பேர் இயேசுவோடு போஜனத்தில் உட்கார வராங்க. அதில் யூதாஸ் காரியோத்தும் ஒருவனாய் இருக்கிறான். வேதம் சொல்லுகிறது அவன் என்ன செய்ய இருக்கிறான்? அவன் சாத்தானால் தூண்டப்பட்டு இயேசுவை காட்டி கொடுக்கிறவனாக இருக்கிறான். ஆனால் எங்கே உட்கார்ந்துருக்கிறான்? இயேசுவோடு 12 சீஷர்களில் ஒருவனாய் உட்கார்ந்துருக்கிறான். வசனத்தை கவனிக்க போகிறோம். இன்னும் ஒரு வசனம் என்னோடு கூட யோவான் 13ஆம் அதிகாரத்தில் வசனம் 11 எடுத்துக்கொள்ளுங்கள். Come with me to chapter 13 and verse 11. You call me teacher, verse 11. For he knew who would betray him. Therefore he said, you are not all clean. கவனிப்போம். தம்மை காட்டி கொடுக்கிறவனை அவர் அறிந்திருந்தபடியினால் நீங்கள் எல்லாரும் சுத்தமுள்ளவர்கள் அல்ல என்றார். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன நமக்கு தெரியும்? இயேசுவுக்கு நல்லாவே தெரியும் யார் காட்டி கொடுக்க போறா. யூதாஸ் காரியோத் காட்டி கொடுக்க போறான். எங்கே இருக்கிறான்?
இயேசுவோடு 12 பேரில் ஒருவனாக இருக்கிறான். இயேசு எல்லாருடைய பாதத்தை கழுவினார் என்று வேதம் சொல்லுகிறது. அறிந்திருக்கிறார் இவன் என்னை காட்டி கொடுக்க போகிறான். ஆனால் என்ன செய்தார்? இயேசு யூதாஸ் காரியத்தின் பாதத்தை கூட அவர் கழுவினாராம். அல்லேலூயா! எத்தனை பெரிய தாழ்மை பாருங்க. இயேசு கிறிஸ்து தாழ்மையை உடுத்தி கொண்டார். தெய்வமாய் இருந்தும் காட்டி கொடுக்க போகிறவன் யார் என்று அறிந்து கோபம் கொள்ளாமல் அவன் பாதத்தையும் கழுவினாராம். அல்லேலூயா! கர்த்தருடைய பிள்ளையை இப்படிப்பட்ட ஒரு குணம் நமக்கு வருமா? வரக்கூடுமா? நீங்களும் நானும் மாம்சத்திலே வாழ்வோமே என்றால் மாம்ச சிந்தை உடையவர்களாக இருந்த முடியாது. ஆனால் தேவ சிந்தை உடையவர்களாக இருந்தால் நிச்சயமாய் முடியும். அல்லேலூயா! கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆமென். நான் நல்ல ஆண்டவரே, என் பலன் நல்ல, என் பலன் எல்லாம் அற்று போகும்போது உன் பலன் வரும்போது எனக்கு மாற்றம் வரும். எப்போ அவர் பலம் வரும்? நம்மை நாம் தாழ்த்தும் போது. ஆமென். இன்னைக்கு கூட இந்த சர்ச் சர்வீஸில் உட்கார்ந்துருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம என்ன செய்யலாம்? நம்மை தாழ்த்தலாம். ஆமென். உங்களை அர்ப்பணிக்கலாம், ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாம், ஆண்டவர்கிட்ட சொல்லலாம்ப்பா என்னை மன்னிச்சிடுங்க, நான் ஆண்டவரை இவ்வளோ தாழ்மை உடையவனா என்னால் இருக்க முடியலப்பா, நீங்கள் இருந்தீங்கன்னா என்னால் இருக்க முடியும். அல்லேலூயா! நம்மை பகைக்கிறவர்களை நேசிக்க அறிந்து கொள்ள வேண்டும். நமக்கு விரோதமாக சூழ்ச்சி பண்ணுகிறவர்களை கடைசி பரியந்தம் அன்பு செல்ல யாரால முடியும்? இயேசுவால் முடியும். அப்போ இயேசுடைய பிள்ளைகள் யார்? நம்ம எல்லாரும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா! ஒரு வேத வசனத்தை எடுத்துக்கொள்வோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தை என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம். Come with me to Philippians chapter 2 and I invite you to come to verses 5 to 18. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 5லிருந்து 8 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். பின்பு நீங்கள் தமிழிலும் கேட்கும்படி உங்களை அழைக்கிறேன். I will read. Let this mind be in you which was also in Christ Jesus, who being in the form of God did not consider it robbery to be equal with God, but made himself of no reputation, taking the form of a servant and coming in the likeness of man, and being found in appearance as a man, he humbled himself and became obedient to the point of death, even the death of the cross. Amen. ஸோ பவுல் இதை எபேசு சபைக்கு பாருங்க அழகாக வர்ணித்து எழுதுகிறார். இயேசு என்ன செய்தார்? இன்றைக்கு நான் உங்களுக்கு போதிக்கிறேன். அன்றைக்கு யார் போதித்தது? பவுல் பிலிப்பியர் சபைக்கு இந்த காரியத்தை தான் போதித்தார். கேட்போமா என்ன போதித்தார்? கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது, அவர் தேவனுடைய ரூபமாய் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்த அந்த சிந்தை உங்களுக்குள் இருக்க கடவது. ஆமென். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆமென். மனுஷனானா நம்ம என்ன செய்வோம்? நம்ம சொல்லுவோம் இது என்னுடைய உரிமை என்று சொல்லுவோம். என் உரிமைக்காக நான் வழக்காடுறேன்னு சொல்லுவோம். என் உரிமைக்காக நான் போராடுறேன்னு சொல்லுவோம். என் உரிமை. ஆமென். இயேசு அப்படியாய் அல்லாமல் என்ன தெரியுமா செய்தாம? உரிமை என்று கூட வழக்கு ஆடாமல் அவர் தன்னை தாழ்த்தினாராம். ஆமென். இந்த ஒரு காரியத்தை இன்றைக்கு இரவு இந்த உபவாச ஆராதனையிலே கற்றுக்கொண்டு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னால் முடியல, ஆனால் நீங்கள் என் கூட இருந்தீங்கன்னா என்னால் முடியும். ஆமென். மனிதர்களாகிய நம்மால் முடியாது, ஆனால் கர்த்தர் எனக்குள்ளார வந்துட்டாருன்னா, அவர் எனக்குள்ளார இருந்தாருன்னா நிச்சயமாக என்னால் முடியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். பிரியமானவர்களே, தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கடைசி பரியந்தம் சில பேர் இப்படி சொல்லுவாங்க, ஒரு கட்டம் வரைக்கும் தான் என்னால் பொறுத்து கொள்ள முடியும், அதுக்கு மேலே வந்துச்சுன்னா எனக்கு கோவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா எவ்வளோ தூரத்துக்கு அமைதியாக இருக்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு அமைதியாக இருப்பேன். ஆனால் என் அமைதிக்கு ஒரு எல்லை இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? நான் கோவப்பட்டேன், பயங்கர கோவப்படுவேன்.
அப்படின்னு சொல்கிறாங்க. அருமையான இயேசு கடைசி பரியந்தம் அன்பு செலுத்தினார். நாம் சொல்லுவோமா அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு 4 காரியத்தை நாம் இந்த வசனங்களை கண்டு நாம் கற்றுக்கொள்ள பிரயாசம் எடுக்க போகிறோம். அல்லேலூயா. சரியா? இப்போ நாம் வசனங்களுக்கு வருவோம். கம் வித் மீ டு லேர்ன் 4 lessons. 4 பாடத்தை என்னோடு கூட கற்றுக்கொள்ளுங்க. முதல் பாடம் என்னது? அன்எக்ஸ்பெக்டட் ஹியூமிலிட்டி. சரியா? அன்எக்ஸ்பெக்டட் ஹியூமிலிட்டி, எதிர்பாராத தாழ்மை என்று சொல்லி நாம் உங்களுக்கு முதல் காரியமாய் கற்றுக் கொடுக்கின்றேன். அதால் நம்மளால் நினைச்சே பார்க்க முடியல இவ்வளோ தாழ்மை. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள், தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த வேத வசனத்தை நாம் கேட்போம். சரியா? வசனம் 4:5. Rose from supper and laid aside his garment, took a towel and girded himself. After that he poured water into a basin and began to wash the disciples' feet and to wipe them with the towel with which he was girded. போஜனத்தை விட்டெழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். கவனித்து பாருங்க. இயேசு கிறிஸ்து ஒரு பாத்திரத்தை எடுத்தார், ஒரு சீலையை எடுத்து கட்டி கொண்டார். பிரியமானவர்களே, வேத வசனம் சொல்லுகிறது அவர்களுடைய பாதத்தை கழுவ 3 வருஷம் இயேசு கூட ஊழியத்தில் இருந்திருக்கிறாங்க. இதுதான் அவர்கள் காண்கிற இயேசுக்கிட்ட ஒரு தாழ்மை. ஆமேன். எத்தனையோ தாழ்மையை இயேசுக்கிட்ட பார்த்துருக்குறாங்க. அல்லேலூயா. கழுதை மீது பவனி போகிறத பார்த்துருக்குறாங்க. இயேசுவை சிலர் அழைத்தபோது எவரு வந்து இயேசுவே என் வீட்டுக்கு வாங்க, என் மக சாக கிடக்கிறாள், இயேசு அவனோடு கூட போனார். அல்லேலூயா. எவ்வளோ தாழ்மையானவர் தெரியுமா இயேசு. ஆனால் தாழ்மையிலே இவர்கள் கண்ட ஆச்சரியமான ஒன்று, அவர் என்ன செய்தார்? அவர் சீலையை கட்டி கொண்டு பாதத்தை கழுவுறதற்கு வருகிறார். நான் நினைக்கிறேன் இந்த 12 பேரில் ஒருவனாய் நாம் இருந்திருந்தால் நம்முடைய கண்கள்லாம் பெருசாக இருக்கும். இயேசு உண்மையே இது செய்ய போகிறாரா? நானா ஒருத்தருடைய பாதத்தை கழுவுவேன்? எப்படி முடியும்? எல்லாரும் என்ன நினச்சிக்குவாங்க? என் அந்தஸ்து என்ன, என் படிப்பு என்ன? அல்லேலூயா. என் தரத்துக்கு ஏற்றவன் பாதத்தை வேணா கழுவுகிறேன். இயேசுடைய தரம் என்ன, சீஷருடைய தரம் என்ன? ஆனாலும் இயேசு என்ன செய்தார்? அவர் போதகராய் இருந்தோம், அவர்களுடைய பாதங்களை அவர் கழுவினார். அப்போ சீஷர்கள் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள், நம்ப முடியவில்லை. நாங்கள் போதகர் என்ற இவரா எங்கள் பாதங்களை கழுவ வருகிறார்? ஆச்சரியம். they were shocked. shall we say praise the Lord? எங்களுடைய போதகர், எங்கள் போதகராக இதை செய்வார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால் நீங்கள் பார்க்கலாம், நிச்சயமாக எல்லா சீஷர்களும் அவர்கள் கஷ்டப்பட்டிருந்திருப்பார்கள். ஆனால் பேதுரு ஒருவன் தான் என்ன தெரியுமா செய்தான்? ஒரு நாளும் நீர் கழுவ விடமாட்டே ஆண்டவரே என்று சொல்லி பேதுரு தான் என்ன செய்தான்னா அதிகமாய் முடியாது என்று சொல்லி நின்றான் என்று நாம் பார்க்கிறோம். எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. ஒரு உதாரணத்திற்கு நான் பழைய ஏற்பாட்டிலே ஒரு வேத பகுதிக்கு நான் உங்களை கொண்டு போகும்படி விரும்புகிறேன். என்னோடு கூட யாத்திரையாகமம் புஸ்தகத்தில் 24ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். அந்த 24ஆம் அதிகாரத்தில் நாம் வசனம் 4 துவங்கி 8வது வசனம் வரைக்கும் ஒரு சின்ன கண்ணோட்டம் விட போகிறோம். மோசே, பிரியமானவர்களே, ஒரு அனுபவத்திலே அவர் அனைவரையும் நடத்துகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். எக்ஸோடஸ் சாப்டர் 24. I invite you to come to verses 4 to verses 8 and we will see. Let's read this portion because it speaks about purification. இயேசு பாதத்தை கழுவுகிறார், சுத்திகரிப்பாக இயேசு பாதத்தை கழுவுகிறார். இங்கே மோசே சுத்திகரிப்பை குறித்து அவர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். எடுத்துக்கொள்வோம், கொஞ்சம் நேரம் எடுத்து நாம் வாசித்து அதில் பலன் அடைவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.
And let me read. And Moses wrote all the words of the Lord, and he rose early in the morning and built an altar at the foot of the mountain and 12 pillars according to the 12 tribes of Israel. Then he sent young men of the children of Israel who offered burnt offerings and sacrificed peace offerings of oxen to the Lord. And Moses took half of the blood and put it in basins, and half of the blood is sprinkled on the altar. Then he took the book of the covenant and read it in the hearing of the people, and they said, all that the Lord has said we will do and be obedient. And Moses took the blood, sprinkled it on the people, and said, behold, the blood of the covenant which the Lord has made with you according to all these words. Amen. மோசே கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாம் எழுதி வைத்து அதிகாலமே எழுந்து மலையின் அடியில் ஒரு பலிபீடத்தை கட்டி இஸ்ரவேலுடைய 12 கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே 12 தூண்களை நிறுத்தினான். இஸ்ரவேல் புத்திரன் வாலிபரை அனுப்பினான். அவர்கள் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி கர்த்தருக்கு சமாதான பலிகளாக காளைகளை பலியிட்டார்கள். அப்பொழுது மோசே அந்த இரத்தத்தில் பாதி எடுத்து பாத்திரங்களில் வார்த்து பாதி இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் தெளித்து உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தான். அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். அப்பொழுது மோசே இரத்தத்தை எடுத்து ஜனங்களின் மேல் தெளித்து, இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கை இரத்தம் இதுவே என்றான். எல்லாரும் ஆமீன் சொல்லுவோம். மோசே என்ன செய்கிறாரு, நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஜனங்கள் ஆண்டவரை சந்திக்கிற நேரம் வருகிறது. அவர்கள் ஆண்டவரை சந்திப்பதற்கு முன்பு மோசே என்ன செய்கிறார், ஜனங்களை சுத்திகரிக்கிறார். சொல்லுவோமா ஹல்லேலூயா. ஜனங்களை சுத்திகரிக்கிற ஒரு சுத்திகரிப்புக்குள்ளார நடத்துகிறார். அவர்கள் மேலே இரத்தத்தை தெளித்து, பலிபீடத்திலே இரத்தத்தை தெளித்து, இப்படியாக அவர் சுத்திகரிக்கிற ஒரு அனுபவத்தில் இந்த ஜனங்களை நடத்துக. இயேசு என்ன செய்கிறார், அவர் பாதங்களை கழுவும் போது தாழ்மையை கற்றுக் கொடுக்கிறதே ஒரு அனுபவத்தை நாம் எல்லாரும் பார்க்கிறோம். ஆமேன். நாம் சொல்ல சுத்திகரிப்போடு இயேசு என்னத்தை கற்றுக் கொடுக்கிறாருன்னா, மோசே கற்றுக் கொடுத்தார், நீங்கள் உங்களை சுத்திகரித்து தேவ சமூகத்தில் நிற்கணும். ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார், நீ தேவ சமூகத்தில் நிற்கணும்னா உன்னை தாழ்த்தி வந்து நிற்கணும். ஆமேன் சொல்லுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் சொல்லுவோம், பிரைஸ் தி லார்ட். நம்மை தாழ்த்த இன்றைக்கு கற்றுக்கொள்வோம். மீண்டும் மீண்டுமாய் இந்த பிரசங்க வேலையிலே உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கிற வார்த்தை தாழ்மை. ஆமேன். தாழ்த்துவோம், தாழ்த்த கற்றுக்கொள்வோம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பின்பு நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணுறேன். மோசே எப்படி ஒரு சுத்திகரிப்பை வலியுறுத்தினாரோ அந்த சுத்திகரிப்பை வலியுறுத்தி நம்மை தாழ்த்துவோம். ஆமேன். கர்த்தருக்கு மகிமை. மத்தேயு சுவிசேஷத்தில் 20ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் வசனம் 26 28 வசனம் வரைக்கும் ஒரு சின்ன கண்ணோட்டம் விடுவோம். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் துவங்கி 28ஆம் வசனம் வரையிலும். Yet it shall not be so among you, but whosoever desires to become great among you, let him be your servant, and whoever desires to be first among you, let him be your slave. Just as the Son of Man did not come to be served, but to serve, and to give his life as a ransom for many. Amen. நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகர் மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். ஆமேன். தலைமைத்துவத்தில் இருக்கிற யாராக இருந்தாலும், பாஸ்டர் ஆனாலும் சரி, ஆமை மூப்பர்கள் ஆனாலும் சரி, சபையில் ஏதாவது ஊழியத்தில் இருக்கிற யாராக இருந்தாலும், இயேசு தலைமைத்துவத்தில் இருந்து தாழ்மையை கற்றுக் கொடுத்தார். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் தாழ்மையை கற்றுக்கொள்ள வேண்டும். சொல்லுவோமா, பிரைஸ் தி லார்ட். இந்த தாழ்மையை கற்றுக்கொள்ள வேண்டும். ஊழியக்காரன் ஆனாலும் சரி. ஆமேன் சொல்லுங்கள். அல்லேலூயா. தாழ்மை. சரியா? ஆண்டவரை பொறுத்த அளவில் நாம் கற்றுக்கொள்கிற ஆண் என்று இல்லை, பெண் என்று அல்ல, நம்ம எல்லாரும் சமமாய் நிற்கிறோம் தேவ சமூகத்தில். ஒரு நாள் ராஜா வரும்போது நம்ம எல்லாரும் போகும்போது, நான் பாஸ்டர், என் ஸ்தானம் வேற என்று கிடையாது.
நம்ம எல்லாரும் ஒரே ஸ்தானத்தில் தான் இருப்போம். ஆமேன். அதனால் ஊழியக்காரன் ஆனாலும் தாழ்த்துன்னு, நான் மூப்பராக இருந்தேன், பிரைஸ் இம்மானுவேல் அசம்பிளியில் மூப்பராக இருந்தேன், எனக்கு ஒரு ஸ்தானம் கொடுங்க ஆண்டவரே. நோ, நம்ம எல்லாரும் ஒன்றா தான் போக போகிறோம், ஒன்றாக தான் அவருடைய சமூகத்தில் நியாய தீர்ப்பில் நிற்க போகிறோம். எல்லாரும் சொல்லுவோம் பிரைஸ் த லார்ட். அப்போ ஆண்டவரை பொறுத்த அளவில் உயர்ந்தவன் யார் அல்லது தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடியவன் யார்? தாழ்மையை உடுத்தி கொள்கிறவன். சொல்லுங்க அல்லேலூயா. மாம்சமான நம்ம எப்படின்னா நிறைய நேரத்தில் தலை தூக்க ஆசைப்படுவோம், நம்ம உயர்த்த ஆசைப்படுவோம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு இந்த உபவாச காலத்தில் நமக்கு சொல்லிக் கொடுக்குற காரியம் என்னென்றால் தாழ்த்துங்கள். அல்லேலூயா. அதற்கு உதாரணம் யாரையோ பார்க்கலாம், ஆனால் நமக்கு உதாரணம் இயேசு தான். ஆமென். எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. வெரி குட். பிரியமானவர்களே, ரெண்டாவது ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்வோம். யோவான் 13ஆம் அதிகாரம் வசனம் 6 துவங்கி 9ஆம் வசனம் வரையிலும். ஓகே, ஃபெய்த் தட் அக்செப்ட்ஸ் கரெக்ஷன் என்று நாம் கற்றுக்கொள்வோம். சரியா? அதாவது திருத்தத்தை ஏற்றுக்கொள்கிறதான ஒரு விசுவாசம். யாராவது நம்மை திருத்தும் போது நீ யார் என்னை திருத்துறதுக்கு என்று நாம் சொல்லுகிற குணம் அல்லாமல், அது நல்லதாக இருந்தால் நம்ம என்ன செய்ய கற்றுக்கொள்ளணும்? ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளணும். ஆமீன் சொல்லுங்க அல்லேலூயா. இதை ஏன் சொல்கிறேன்னா, பேதுரு என்ன தெரியுமா செய்தான்? எப்போதுமே 3 வருஷமாக இயேசுடைய போதனையை அவன் அண்டி கொண்டான். ஆனால் இதான் ஒரே முறை இயேசுகிட்ட நோண்டு நிற்கிறான், முடியாதுன்னு நிற்கிறான். என் பாதத்தை கழுவ நான் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்கிறான். அல்லேலூயா. வசனம் 6 to 9 வரைக்கும் நாம் கவனிப்போம். Then he came to Simon Peter and Peter said to him, Lord, are you washing my feet? Jesus answered and said to him, what I am doing you do not understand now, but you will know after this. Peter said to him, you shall never wash my feet. Jesus answered him, if I do not wash you, you have no part with me. Verse 9, Simon Peter said to him, Lord, not my feet only, but also my hands and my head. Amen. நாம் கேட்போம். அவர் சீமோன் பேதுருவினிடத்து வந்தபோது அவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலம் என் கால்களை கழுவப்படாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார். அதற்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே, என் கால்களை மாத்திரமல்ல, என் கைகளையும் என் தலையும் கூட கழுவ வேண்டும் என்றான். ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா. பேதுரு ஒருவன் தான் கண்டிப்பாக நான் மற்ற 11 பேரும் இயேசுகிட்ட தைக்கத்தோடு பாதத்தை கொடுத்துருந்துருக்கலாம், வேண்டாண்டவரேன்னு சொல்லியிருக்கலாம், அவர் காலை கழுவ பக்கம் வரும்போது கொடுத்துருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் பேதுரு ஒருவன் மட்டும்தான் அடம் பிடித்தான், ஒருவன் மட்டும்தான் சொன்னான், முடியாது ஆண்டவரே, முடியாது. அவனால் ஏற்றுக்கொள்ள முடியல. அல்லேலூயா. இயேசு சொல்கிறார், உனக்கு என் கூட பங்கு இல்லை. தாழ்மையை நீ நான் இப்போ செய்வது போல நீ செய்ய கற்றுக்கொள்ளாவிட்டால் உனக்கு ஒரு நாளும் என் கூட பங்கில்லை. ஆமேன். யோசித்து கொள்ளுங்க, தாழ்மை அவ்வளோ முக்கியமான ஒன்று. ஆமேன். தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் என்ன செய்யப்படுவானா? உயர்த்தப்படுவானா? உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவானா? பாருங்க, பேதுருவுக்கு ஒரு பெரிய போதனையை இயேசு கொடுக்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, பேதுருவே, உனக்கு என் கூட பங்கு இல்லை என்று சொல்கிறார். ஏன்? இவன் தன்னை தாழ்த்த மாட்டான். ஆமேன். இயேசு ஒரு மாதிரியை வைத்து போகிறேன், நீங்களும் ஒருவர் பாதத்தை கழுவுங்க அப்படின்னு சொன்ன இயேசு இந்த பேதுருவுக்கு கடினமான ஒரு போதனையை கற்றுக் கொடுக்கிறார். பேதுருவே, ஒரு நாள் நீ ஒரு உயர்வில் இருப்பாய், உன் மூலமாய் ஊழியம் நடக்கும், மரித்தோர் உயிரோடு எழும்புவார்கள். ஆனால் நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? தாழ்மை. அல்லேலூயா. இந்த பேதுருவை நமக்கு நல்லா தெரியும், எந்த காரியத்திலும் முன்னுக்கு நிற்பான். அல்லேலூயா. எல்லாருக்கும் முன்ன பேசுவான். இதுதான் பேதுரு. ஆமேன். ஆனால் இந்த பேதுரு 2 முறை இவன் பலமான பாடத்தை கற்றுக்கொண்டான்.
ஒரு முறை இயேசு பாதத்தை கழுவ வரும்போது கழுவ முடியாதுன்னு என்ற பேதுருவே உனக்கு பங்கு இல்லை என்று சொன்னபோது என்னை ஆண்டவரே முழுமையாய் கழுவியிடும் ஒப்பு கொடுத்துனா. அல்லேலூயா. அப்போ தான் இயேசு சொல்கிறார், போதும்ப்பா, பாதம் கழுவுனா போதும். அல்லேலூயா. ஏன்? நான் என்ன கற்றுக் கொடுக்குறேன்? தாழ்மையை கற்றுக் கொடுக்குறேன். ஆமேன். எந்த இடத்துலையும் நீ எத்தனை உயர்வுக்கு வந்துட்டாலும், நீ படித்து ஒரு பட்டதாரியாக வந்துட்டாலும், ஒரு பெரிய பதவியில் நீ போய் உட்காந்துட்டாலும், நீ எந்த ஒருவேளை பொருளாதாரத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் வந்து நீ ஒரு பெரிய மனுஷனாக இப்போது பணக்காரன் ஆயிட்டாலும், நீ செய்ய வேண்டியதெல்லாம் தாழ்மை. சொல்லுங்க ஆமேன். நீ தாழ்த்த வேண்டும். பேதுருவே, நீ உன்னை தாழ்த்த விட்டா உனக்கு என்ன இல்லை? என் கூட பங்கு இல்லைன்னு சொல்றார். சொல்லுங்க பிரைஸ் த லார்ட். அல்லேலூயா. பைபிளில் நம்ம அடிக்கடி கற்று இருக்கிறோம். வேதத்தில் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் வசனம் 9 14 வரைக்கும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நாகமான் என்று கற்றுக்கொள்கிறோம். இந்த நாகமான் கிட்ட தீர்க்கதரிசி சொல்லுகிறான், நீ போய் யோர்தான் நதியிலே 7 முறை முங்கிண்டு. அவனுக்கு கோபம் வந்துருச்சு. ஏன்னா அவன் யார்? சீரியா இராணுவ தலைவனாக இருந்தான். அவனுக்கு கோபம். சீரியாவில் இருந்து பயணம் பண்ணி வந்திருக்கிறான் இவ்வளோ தூரம். தீர்க்கதரிசி அவனை பார்க்க கூட இல்லை. நீ போய் என்ன செய்? நீ யோர்தான் நதியில் மூழ்கி எந்திரி, நீ சொஸ்தமாகி விடுவாய் என்று சொல்கிறான். இவன் கோவப்படுறான். அல்லேலூயா. அல்லேலூயா. என் பதவி என்ன, என் அந்தஸ்து என்ன, இவனுக்கு என்னை குறித்து என்ன தெரியும்னு நினைத்தான். அல்லேலூயா. ஆனால் வேலைக்காரன் ஒருத்தன் சொன்னான், ஐயா இவ்வளோ தூரம் வந்துட்டோம், அவர் நம்மகிட்ட என்ன கேட்டார்? யோர்தான் நதியில் மூழ்க சொன்னார். அதையும் செஞ்சுட்டே போயிடுவோமேனா. இந்த நாகமான் தன்னுடைய வெக்கத்தை விட்டு, தன்னுடைய பதவி அந்தஸ்து, அவன் யாருன்னு நெஞ்சை தூக்கிட்டு நின்றவன் கொஞ்சம் குனிஞ்சான் பாருங்க. அவன் வீட்டுக்கு போகும்போது எப்படி தெரியுமா போனா? சுகத்தோடு போனான். வலது கையை உயர்த்தி எல்லாரும் ஆமேன்னு சொல்லுங்க. அவன் எப்படி போனா? சுகத்தோடு போன. எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. அப்படின்னா அவன் என்ன செய்தான்? நாகமான் தீர்க்கதரிசியின் வார்த்தையை அவன் கீழ்ப்படிந்தான் என்று அர்த்தமா. கீழ்ப்படிய மாட்டேன்னு பேதுரு கீழ்ப்படிய மாட்டேன்னு இருந்தான். இயேசு உனக்கு பங்கு இல்லைன்னு சொன்ன உடனே ஒப்பு கொடுத்துட்டான். அல்லேலூயா. காலை கழுவுறதுக்கு மட்டும் இல்லை, என்னை ஃபுல்லாக கழுவுங்கன்னு ஒப்பு கொடுத்துட்டான். நாகமான் பிரியமானவர்கள் மாட்டேன்னா. ஆனால் பின்பு தீர்க்கதரிசியின் வார்த்தையை கேட்டபடியினாலே அவனுக்கு சுகம் வந்துச்சு. ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். எல்லாரும் பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. நீதிமொழிகளில் ஒரு வசனம் எடுத்துக்கொள்ளுங்கள். Proverbs chapter 3 verse 34. நீதிமொழிகள் புஸ்தகத்தில் என்னோடு கூட 3ஆம் அதிகாரத்தை எடுங்கள். அதில் 34வது வசனத்தை நாம் கவனிக்க போகிறோம். நான் வாசிக்கிறேன் உங்களுக்கு. Surely chapter 3 verse 34. Surely he scorns the scornful but gives grace to the humble. கேட்போம். இகழ்வோரை அவர் இகழுகிறார், தாழ்மை உள்ளவருக்கோ கிருபை அளிக்கிறார். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுவோம் ஆமென். அல்லேலூயா. தாழ்மை உடையவர்களுக்கு அவர் என்ன செய்கிறார்? கிருபை அளிக்கிறார். சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. ஸோ இப்படியாக நாம் கற்றுக்கொள்ளும் 3வது காரியத்தை கற்றுக் கொடுக்கிறேன். யோவான் 13ஆம் அதிகாரம் வசனம் 12 15 வரைக்கும். சர்வீஸ் as a லைஃப் ஸ்டைல். நம்முடைய சேவை நம்முடைய வாழ்வாகட்டும் என்று அர்த்தம். நாள்தோறும் நம்முடைய வாழ்வு பணியின் வாழ்வாகட்டும். ஆமேன். இன்னைக்கு ஒரு பாடமாக கற்றுட்டு போகிறேன் அப்படின்னு மட்டும் இல்லாமல், இந்த பாடத்தை நாள்தோறும் என் வாழ்க்கையில் கடைபிடிக்கணும். அல்லேலூயா. நாளைக்கு நம்ம வேலைக்கு போன உடனே ஒரு சம்பவம் நடக்கும். அல்லேலூயா. உனக்கு கீழே இருக்கிறவன் திடீர்னு உன்கிட்ட முறுமுறுத்து இருக்கலாம். நீ யாரோட என்னை முறுமுறுக்கிறதுக்கு? திடீரென்று இந்த பாடம் உனக்கு மனதில் வரலாம். அல்லேலூயா. கிறிஸ்தவன் எப்படி இருப்பான்னா தாழ்ந்திருப்பான். சொல்லுங்க பிரைஸ் த லார்ட். அல்லேலூயா. வாசிக்க கேட்போம். வசனம் 12 15வது வசனம் வரைக்கும். Okay, John 13 verse 12 to 15. So when he had washed their feet, taken his garments, he had washed their feet,
taken their garments and sat down again, he said to them, "Do you know what I have done to you? You call me teacher and Lord, and you say, well, for so I am. If I then, your Lord and teacher, have washed your feet, you also ought to wash one another's feet. And for I have given you an example that you should do as I have done to you." Amen. Kepom. அவர்களுடைய கால்களை அவர் கழுவின பின்பு தம்முடைய வஸ்திரங்களை தரித்து கொண்டு திரும்ப உட்கார்ந்து அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான். ஆண்டவரும் போதகரமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். எல்லாரும் அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா. இயேசு என்ன கற்றுக் கொடுத்தார்? நீங்களும் அப்படியே செய்யுங்கன்னு சொன்னார். ஆமென். நீங்களும் அப்படியே செய்யுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் வருஷம் தோறும் இந்த பாடத்தை எப்போ தெரியுமா கற்றுக் கொடுப்பேன்? பாதங்கள் கழுவுகிற நாள் 7 மணிக்கு மாண்டி தர்ஸ்டே பெரிய வியாழன் ஆராதனையிலே இந்த வேத பகுதியை நான் தியானிப்பேன். இந்த முறை கொஞ்சம் வித்தியாசமாய் அந்த நாள் வருவதற்கு முன்பு உங்களுக்கு தியானிக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, படித்தவன் படிக்காதவன், பணக்காரன் ஏழை, உயர்ந்தவன் தாழ்ந்தவன், என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண் பெண் ஆன எல்லோரும் ஒன்று செய்யுங்கள். ஆண்டவரே என்னை தாழ்த்துறேன், நீங்களும் இப்படி செய்யுங்கள் என்று கற்றுக் கொடுத்த நாம் பிரியமானவர்களே, ஒருவரை ஒருவர் நம்மை தாழ்த்துகிற ஒரு எண்ணம் கொண்டவர்களாக இதை பாடமாய் கற்று நம்மை தாழ்த்துவோம். இந்த நாள் வரும்போது அதை நாம் கடைபிடிக்க பிரயாசம் எடுப்போம். இயேசு ஒருத்தர் பாதத்தை கழுவியிருந்தால் அது எவ்வளோ தாழ்மையான ஒரு பாடம். அதை நீ ஒரு வேளை இதுவரைக்கும் அனுபவித்தது இல்லை என்றால் அந்த நாளை குறிப்பு வைத்து கலந்துக்கோ. கர்த்தர் மகிமை அடைவார். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என்னை பின்தொடருங்கள், நான் கற்றுக் கொடுக்கிற செய்யுங்க. நீங்களும் இப்படியே செய்யுங்க. ஒருவருக்கு ஒருவர் பாதத்தை கழுவுங்கள். இயேசு அப்படி கழுவலையே. இயேசு 12 சீஷர்களுடைய பாதத்தையும் கழுவினார். ஆனால் நமக்கு எப்படி தெரியுமா கற்றுக் கொடுத்தார்? நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் பாதத்தை கழுவுங்க என்று நமக்கு கற்றுக் கொடுத்தார். எல்லாரும் சொல்லுங்கள் அல்லேலூயா. ஸோ ஒரு வேத வசனம் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Come with me to Galatians chapter 5 and verse 13. For you, brethren, have been called to liberty. Only do not use liberty as an opportunity for the flesh, but through love serve one another. கேட்போம். சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். ஆமென் சொல்லுவோமா? வசனத்தை கோடிட்டுக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கடைசியாக யோவான் 13ஆம் அதிகாரம் வசனம் 16, 17 கவனியுங்கள். Look at verse 16 and 17. Most assuredly I say to you, a servant is not greater than his master, nor is he who is sent greater than he who sent him. If you know these things, happy are you if you do them. கேட்போம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல. ஆமென். அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினரிலும் பெரியவன் அல்ல. நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியினால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. A servant is not greater than his master. ஓகே பிரியமானவர்களே, 4வது faith that follows Jesus example. ஆமென். சரி, இயேசுவின் உதாரணத்தை பின்தொடரும் விசுவாசம். ஆமென். நீங்கள் எதையும் சொல்லிட்டு போங்க பாஸ்டர், நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ண கஷ்டம் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் நாம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏவப்பட்டு இல்லையா தேவ சமூகத்தில் வந்திருக்கிறீங்க? தேவன் உங்களுக்கு நல்லதை செய்வாராக. நீங்களும் இப்படியே செய்யுங்கள் என்று கற்றுக் கொடுக்கிறார். ஸோ ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். நான் இப்போ ஒரு சில நாட்களுக்கு முன்பு கற்றுக் கொடுத்தேன். தாவீது
யோனாத்தானுக்கு ஒரு வாக்கு கொடுத்துருந்தார். என்ன வாக்கு தெரியுமா? நான் ராஜாவான போது யோனாத்தான் விண்ணப்பம் செய்திருந்தான், நீ ராஜாவான போது என்னை என் வீட்டாரின் நினைவு கூறுன்னு. தாவீது வாக்கு கொடுத்தான், கண்டிப்பாக நினைவு கூறுவேன். ஸோ ஒரு நாள் அவன் ராஜாவான பிற்பாடு அவனுக்கு ஞாபகம் வருது. ஆமேன், அல்லேலூயா. வேதத்தில் 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வசனம் 1 to 13 வரைக்கும் நீங்கள் போய் பார்க்கலாம். அந்த வசனத்தில் யோனாத்தான் வீட்டாரான குமாரனான மெபிபோஷேத் என்று நாம் கற்றுக்கொள்கிறோம். எல்லாரும் சொல்லுங்கள், பிரைஸ் த லார்ட். அவன் ஊனமுடையவனாக, நடக்க முடியாதவனாக இருந்தான். ஆனால் அவனை பராமரித்தான். ஒரே மேசையிலே அவன் வாழ்நாள் முழுதும் தாவீதோடு அவன் சாப்பிட்டானா. ஆமேன். அவன் எப்படி இருந்தான் பாருங்க, அவன் சப்பானியாக இருந்தான், எல்லாராலும் கைவிடப்பட்டவனாக, மறக்கப்பட்டவனாக இருந்தான். ஆனால் தாவீதுடைய மேசையில் உட்கார்றதுக்கு ஒரு ராஜா அனுமதி கொடுத்தார். ஒரு சப்பானி வாழ்நாள் முழுதும் அவன் கூட உட்காந்து சாப்பிட்டானா. ஆமேன் சொல்லுங்க, அல்லேலூயா. David is a good example of humility. When he became a king to the highest level, yet he did not forget, amen, the promise that he had made to Jonathan. Amen. இது அவன் செய்யக்கூட அவசியம் இல்லை. இந்த மெபிபோஷேத் என்று சொல்லப்படுகிறவன் அதுக்கு தகுதியும் இல்லை. ஆனாலும் தாவீது தன்னை தாழ்த்தினான். ஆமேன். கனம் பண்ணினான். ஆமேன். அதனால தான் ஆண்டவர் தாவீதுக்கு என்ன தெரியுமா சொல்கிறாரு? என் இருதயத்துக்கு ஏற்றவன். கையை வைங்க இருதயத்தில். என் இருதயத்துக்கு ஏற்றவன். சொல்லுங்க ஹல்லேலூயா. யாக்கோபு புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை கவனிக்க போகிறோம். Come with me to James. I invite you to come to James. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் வசனம் 17 எடுத்துக்கொள்வோம். நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். Alright, it says, thus also faith by itself, if it does not have works, is dead. கேட்போம். அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததாயிருக்கும். எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. செத்ததாயிருக்கும். அல்லேலூயா. நம்புறேன்னு சொல்லிட்டு போயிட்டு அதை நம்ம கடைபிடிக்காமல் இருந்தால் அது செத்த விசுவாசம். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளையை இன்றைக்கு தேவனுக்கு மகிமை செலுத்துங்கள். கர்த்தர் நாமம் மகிமை அடைவதாக. நான் முடிக்கும் போது உங்களோடு கூட பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை நாம் இன்னும் வாசிக்க கேட்டு தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கர்த்தர் பெரியவர். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 3-4 வசனம். ரைட். let each of you, மன்னிக்கணும், 3-4, let nothing be done through selfish ambition or conceit, but in lowliness of mind let each esteem others better than himself. Let each of you look out not only for his own interest but also for the interest of others. Amen. கேட்போம். ஒன்றியும் வாதினாலாவது வீண் பெருமையினாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையை தாழ்மையை உடுத்திக் கொள்வோம். கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. நான் முடிக்கும் போது சொல்ல விரும்புகிறது, நான் சொல்லுவேன், நிறைய நேரத்தில் இதை நான் சொல்லியிருக்கிறேன், இன்றைக்கு ஏவப்படுறபடியினாலே சொல்லுகிறேன். நான் 28 வருஷத்துக்கு முன்பு நம்ம ஆரம்பித்த, என்னோடு கூட 28 வருஷத்துக்கு முன்னே நின்றவர்கள், இன்றைக்கு வரைக்கும் இருக்கிற விசுவாசிகள், இங்கே அமர்ந்திருக்கிற நீங்கள் அறிவீர்கள். நம்ம எப்படி ஆரம்பித்தோம்? ஒரு சின்ன வீட்டு கூட்டம், ஒரு 4-5 பேர் அடங்கின ஒரு வீட்டு கூட்டம். இந்த வீட்டு கூட்டம் உண்மையிலேயே இது நீடிக்குமான்னு தெரியாத ஒரு கூட்டம். ஆனால் தேவனோ பெரியவர். இந்த இடத்துல நம்ம ஊழியத்தை பின்பு ஆரம்பித்து இன்றைக்கு பார்த்தா, கர்த்தர் செய்கிற காரியத்தை பார்த்தா இது நிச்சயமாக மனிதனுடைய செயலே இல்லை. யாராவது நினைக்கிறீங்களா பாஸ்டர் தான் இதை செய்தார்? எவ்வளோ ஞானமான பாஸ்டர் தெரியுமா, அவளுக்கு எவ்வளோ திறமை தெரியுமா. இப்போது உலகத்திலே ஒரு சாதனையை ஒரு பிஸ்னஸில் செய்திருந்தா அந்த பிஸ்னஸ் சாதனை செய்தவன் பெருமை பாராட்டலாம். அல்லேலூயா. ஆனால் இது ஊழியம் என்று நான் பார்க்கும்போது
நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். நான் சொல்கிறேன், ஆண்டவர் யாருக்கு இந்த கனத்தை கொடுக்கணும்னு தெரிந்து கனம் பண்ணினார் என்று நான் அடிக்கடி சொல்லுவேன். காரணம் என்னன்னா, ஒரு வேளை மேட்டுமையான எண்ணம் வந்திருந்தா நான் என்னை பெரியவனாக ஒருவேளை நான் எங்கேயோ போயிட்டு இருந்திருக்கலாம் இப்போ. ஆனால் பிரியமானவர்களை, எப்போ பார்த்தாலும் ஆண்டவர் என்ன தெரியுமா செய்கிறார்? அவர் தட்டுறார், அவர் பாதத்தில் விழ பண்ணுகிறார், அவரை தேட வைக்கிறார். அவர் இல்லாமல் நான் இல்லை என்ற ஒரு எண்ணத்தை கொடுக்கிறார். ஆண்டவரே, இதெல்லாம் இப்படி கட்டி முடித்திருக்கிறோன்னா உண்மையில் நம்ப முடியலன்னு நினைக்கும் போதெல்லாம் இது உம்முடைய செயல் ஆண்டவரே. அல்லேலூயா. இன்னொரு சபை கட்டணுன்னு நினைத்துட்டு இருக்கிறோம். எப்படி ஆண்டவரே கட்ட முடியும்? ஆனால் உம்மால முடியும் ஆண்டவரே. அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு சபையை கட்டி காட்டிட்டபடினாலே 2வது நிலத்தை கொடுத்தாரோ. அவர் இதை செய்தவர் அதை செய்ய வல்லவர். பிரியமானவர்களை, எப்போதும் புகழ் யாருக்குங்க? எல்லாரும் கையும் மேலே காட்டுவோம். அவர் ஒருவருக்கு தான். தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். எழுந்து நிற்போம் தேவ சந்நிதியிலே. கர்த்தர் நிச்சயமாய் அவர் நாமத்தை நம்ம மத்தியிலே மகிமைப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோம். அல்லேலூயா.